சுகன்யா பிரியாணி கடை தான் வந்திருக்கோம். இந்த கடை எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை தெற்கு வாசல்லேருந்து வில்லாபுரம் பாலத்துக்கு ஏறுறப்ப ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த கடையில் எல்லாமே மங்களகரமாக வச்சுருப்பாங்க. இந்த கடையில் என்ன தான் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த கடையில் ரொம்பவே ஃபேவரட்டானது புரோட்டாவும் பிரியாணியும் தான். இங்கே சாப்ஸ் லெக்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த கடையில் ஃபேவரட்டாக இருக்க புரோட்டாவும் பிரியாணியும் தான் எனக்கு எப்போவுமே ஃபேவரட். அது மட்டும் இல்லாமல் அதான் இப்போ சாப்பிடணும்னு ஆர்டர் பண்ணியிருக்கோம். புரோட்டா இவங்ககிட்ட வெறும் வாயிலே நம்ம சாப்பிட்லாம். அவ்வளவு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புரோட்டாவை குழம்போட சேர்த்து ஒரு 2 நிமிஷமாவது ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு புரோட்டாவை எடுத்து அந்த வழிகளோட சேர்த்து சாப்பிட்றப்பவே அதை விட ஒரு சுவையானது எங்கேயுமே இருக்காது. 2 வகையான குழம்பு கொடுப்பாங்க. 2மே வந்து சூப்பராக இருக்கும். ஒன்று மட்டன் குழம்பு, இன்னொன்று சிக்கன் குழம்பு. இவங்களோட சிக்கன் 65மே நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதுரையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிரியாணினா அது இவங்களோட பிரியாணி ஒன்று. இதை நீங்கள் வெறுவாயிலே சாப்பிட்லாம், எந்த ஒரு சைடிஸும் தேவையில்லை. ஆனால் சிக்கன் 65ஓட இந்த தயிர் வெங்காயம் ப்ளஸ் குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இவங்க புரோட்டா எல்லாம் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஃபேவரட்டான ஒரு நல்ல எண்ணெயில் போட்டு கிறிஸ்பியாக வச்சுருப்பாங்க. அங்கே ப்ரைஸ் எல்லாமே அப்படப்பட தான் இருக்கும்.